அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஏப்ரல் 16, 2025 புதன்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். ஹெட்லைன்ஸ்லேருந்து கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் அண்ட் ஜென்ரல் நியூஸஸ் தான். ஸோ டேரெக்டாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துடலாம். முடிவும் இடையூறும் முற்றையாங்கி எய்தும் படுபயனும் பார்த்து செயல். செயலை முடிக்கும் வகையும் வரக்கூடிய இடையூறும் முடிந்த போது கிடைக்கும் பெரும் பயனும் ஆகியவற்றை ஆராய்ந்து செய்ய வேண்டும்னு வினை செயல் வகின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. 23வது சட்ட ஆணைய தலைவர் முன்னாள் நீதிபதி தினேஷ் மகேஸ்வரின்னு தெரிவிச்சிருக்காங்க. நாட்டின் 23வது சட்ட ஆணையத்தின் தலைவராக உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி தினேஷ் மகேஸ்வரி செவ்வாய்க்கிழமை நியமிக்கப்பட்டு உடனடியாக பதவியேற்றுக் கொண்டார்னு தெரிவிச்சிருக்காங்க. பிறந்த குழந்தை கடத்தப்பட்டால் மருத்துவமனை உரிமம் உடனடியாக ரத்து செய்யப்படும் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. பிறந்த குழந்தை கடத்தப்பட்டால் மருத்துவமனை உரிமத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை தெரிவித்துள்ளது. மேலும் மருத்துவமனையில் பிரசவத்துக்காக வரும் பெண்ணின் பாதுகாப்பை உறுதி செய்வது சம்பந்தப்பட்ட மருத்துவமனையின் பொறுப்பு என கூறி குழந்தை கடத்தலை தடுப்பதற்கான விதிமுறைகளை உச்சநீதிமன்றம் வெளியிட்டுள்ளதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட் வெர்ஷனாக 1 minute கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணும்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.